Hello friends, I am teacher Vasan. Last night, நேத்து நைட் அப்படின்னு அர்த்தம். I had a dream. I had a dream அப்படின்னா எனக்கு கனவு வந்துச்சு, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். I had a wonderful dream அப்படின்னா எனக்கு ஒரு செம்மையா ஒரு கனவு வந்துச்சு, எனக்கு ஒரு அற்புதமான கனவு வந்தது அப்படின்னு அர்த்தம். சரி, இன் மை ட்ரீம் எனது கனவில் ஐ ஐ கேன் அப்படின்னா என்னால முடியும். கேன் இதோட பாஸ்ட் குட், ஐ குட் அப்படின்னா என்னால முடிஞ்சது. ஃப்ளை பறக்க, லைக் எ பேர்ட் ஒரு பறவை போல. இந்த லைக் அப்படின்ற வார்த்தைக்கு போல, மாதிரி இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. சரிங்களா, மனசுல வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் ஐ ஃப்ளூ, FLEW ஃப்ளூ அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஃப்ளை இதோட பாஸ்ட் தான் ஃப்ளூ. ஐ ஃப்ளூ ஹை அப்படின்னா நான் உயரமாக பறந்தேன். அபவ் த டால் ட்ரீஸ் உயரமான மரங்களின் மேலே. அபவ் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். இந்த இமேஜ்ல அந்த பொண்ணு அந்த மரத்துக்கு மேலெல்லாம் பறகல, அதை பார்த்துட்டு குழம்பிக்காதீங்க. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்தது த கூல் விண்ட் குளிர்ந்த காற்று, ப்ளூ வீசியது, ஆன் மை ஃபேஸ் என்னுடைய முகத்தில். கூல் அப்படின்னா குளிர்ந்த, விண்ட் அப்படின்னா காற்று, BLEW ப்ளூ அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ப்ளோ இதோட பாஸ்ட் தான் ப்ளூ. BLOW ப்ளோ அப்படின்ற வார்த்தைக்கு ஊது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த ஊது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. காற்று வீசுதல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி. அடுத்தது தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDFல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். I saw small houses and tiny cars below. நான் கீழே, below அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். நான் கீழே சின்ன வீடுகளையும் சிறிய வீடுகளையும் மிகச்சிறிய கார்களையும் பார்த்தேன். ஸ்மால் அப்படின்னா சின்னது அப்படின்னு அர்த்தம். டைனி அப்படின்னா ரொம்ப சின்னது, ரொம்ப குட்டி அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அதுதான் டைனி. சரி, பிலோ அப்படின்னா கீழே. மை ஃப்ரெண்ட்ஸ் எனது நண்பர்கள் ஸ்டுட் ஆன் த கிரவுண்ட் தரையில் நின்றார்கள், அண்ட் வேவ்ட் மற்றும் கையசைத்தார்கள். WAVE இந்த வார்த்தைக்கு கடல் அலை, அந்த அலை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்புறம் ஏ ஹாய் அப்படின்னு கையசைப்போமா இல்லையா, அந்த அர்த்தமும் இருக்கு. சரிங்களா, சரி. அடுத்தது ஐ ஃபெல்ட் அப்படின்னா நான் உணர்ந்தேன். ஃபீல் இதோட பாஸ்ட் தான் ஃபெல்ட். ஐ ஃபெல்ட் வெரி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி அப்படின்னா நான் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தேன். ஃப்ரீ அப்படின்ற வார்த்தைக்கு சுதந்திரமாக அப்படின்னு அர்த்தம் இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஸ்கை அப்படின்னா வானத்தில், நான் வானத்தில் மிகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தேன். சடன்லி திடீரென்று, எ லவுட் நாய்ஸ் woke me up ஒரு பெரிய சத்தம் என்னை எழுப்பி விட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். லவுட் நாய்ஸ் அப்படின்னா பெரிய சத்தம் அல்லது இரைச்சல். woke up அப்படின்னா ஐ woke up அப்படின்னா நான் எழுந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது இட் வாஸ் ஜஸ்ட் மை அலாம் கிளாக் ரிங்கிங். அலாரம் கிளாக் அப்படின்னு பேசக்கூடாது, அலாம் கிளாக். அலாம் ரிங்கிங் அப்படின்னா ரிங் அடிப்பது, ஒலிப்பது. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.